திருச்சிற்றம்பலம். எந்நாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஜூலை மாத பலனை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் ஃபர்ஸ்ட் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்னென்ன கிரகங்கள் சேர்ந்து என்ன யோக பலனை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டுக்கு வரார் 16ஆம் தேதி மிதுனத்திலிருந்து. இங்க குரு ஆல்ரெடி உச்சமா இருக்கார். அப்ப சூரியனும் குருவும் சேர்ந்து சிவ ராஜ யோகத்தை கொடுக்க போகிறார். இந்த யோகம் அப்படிங்கிறது இந்த வருடம் ஒரு முறை மட்டும்தான் வரும். அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா அடுத்த வருஷம் தான் சூரியன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். சோ உங்க ஜாதகத்துல அந்த அமைப்புகள் இருக்கான்னு பாருங்க. சனி பகவான் 26ஆம் தேதி வக்ரகிரி அடைகிறார். உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். அப்ப யாருடைய ஜாதகத்தை எல்லாம் சனி வக்ரமா இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. அவங்களுக்கு எல்லாம் எல்லாமே ஜாக்பாட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து சிம்ம வீட்டுல பயணப்பட போகிறார் இந்த மாதம் முழுவதும். பொதுவாக சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு கேதுக்கள் இருப்பது, ராகு கேது சாரத்தில் சுக்கிரன் இருப்பது, இதெல்லாம் ஒரு பெண் சாபத்தினுடைய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். அதே போல ரிஷபத்திலையும் துலாத்திலையும் ராகு கேதுக்கள் இருந்தாலும் இது ஓரளவுக்கு பொருந்தி வரும் அப்படிங்கிறது உண்டு. இது இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை, இந்த பெண் சாப அமைப்பா நம்ம சொல்றது ஒரு யோகத்தையும் கொடுக்கும், அதே போல ஒரு வகையான கெடுதலையும் செய்யும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இந்த சேர்க்கை உங்களுக்கோ அல்லது உங்க குழந்தைகளுக்கோ அல்லது உங்க குடும்பத்துல யாருக்காவது இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தால் இந்த ஒரு மாத காலகட்டங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இது செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதா உண்மை. இந்த சேர்க்கை மூலமாக யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பும் உண்டு. நாம இப்ப வரக்கூடிய இந்த பதிவுல யாருக்கெல்லாம் இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாம் யோகத்தையும், யாருக்கெல்லாம் ஏதாவது ஒரு பாதகத்தையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம முழுமையாக பார்க்கலாம். அன்பாலையும் அழகாலையும் திறமையாலையும் இளமையிலையும் அனைவரையும் கவரக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதியானவர் அருமையா உங்க ராசிக்குள்ளே இருக்கார். வக்ரகதியில் இருக்கார். ஆனா உங்க ஜாதகத்துல ராசி அதிபதி வக்ரமா இருக்கார் அப்படின்னா நேரம் ஒரு பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னா அதுல ஒரு குறுக்கு பாதைய காட்டி கொடுக்கறதா வக்ரம். அப்ப உங்க ஜாதகத்துல வக்ரமா இருக்கான்னு பாருங்க புதன். அப்படி வக்ரமாக இருந்தால் இந்த மாதம் நீங்க நினைத்த அனைத்துமே நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா சூரியனோட சேர்ந்து புதன் உட்கார்ந்து இருக்கார். அப்ப புதன் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகம். படித்த படிப்புக்குண்டான வேலை முதல்ல கிடைக்கும், திறமைக்குண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், எங்க போனாலும் பெயர் புகழ் மதிப்புகள் கிடைக்கும். இவ்வளவு நாள் உங்களுடைய முயற்சிகள் தடைப்பட்டு இருந்தாலும் கூட இனி வரக்கூடிய இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைக்கூடி வர்றதுக்குண்டான ஒரு காலகட்டங்கள். ஏன்னா புதன் அங்க ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் வக்ரகதி அடையும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி கொடுப்பார் உங்களுடைய முயற்சிகளின் அர்த்தம். கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது. உங்க தொலைந்து போன டாக்குமெண்ட், தொலைந்து போன விஷயங்கள் எல்லாமே மீண்டும் எடுக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. ராசிக்குள்ளேயே புதன் அப்படின்னு இருக்கிறார் அப்படின்னால நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உடம்ப சூப்பரா பாத்துக்க போறீங்கன்னு அர்த்தம். இத்தனை எப்பவுமே மிதுனத்துக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களுக்காக நிறைய செய்யுங்க. குடும்பத்தை பாத்துக்குவாங்க, குடும்ப நபர்கள் சேஃப்டியா இருக்கும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் மிதுனத்துக்கு ஒரு இயற்கை குணம். மிதுன லக்னத்துக்கு வேற பலன் இருக்கும், மிதுன ராசிக்கு இது ஒரு இயற்கை குணம். ஆனா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, குடும்ப நபர்கள் யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ஆனாலும் இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா சேம் ப்ராசஸ் போக போகுது. ஆனா புரிந்து கொள்ளாதவர்கள் எல்லாமே உங்களை புரிந்து கொள்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவர்களுக்காக நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ தலை சார்ந்த விஷயங்களும் கண் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாசம் வெளியே போகும்போது கண்டிப்பா ஹெல்மெட் போட்டு போகணும். அதே போல பாத்தீங்கன்னா கண்ணுல ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா உடனே வந்தீங்க டாக்டர் கன்சல்ட் பண்றது அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது கண்டிப்பாக உடல் ரீதியாக வெப்பத்தை அதிகப்படுத்துவார். சோ கூலிங்கான ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் இந்த டைம்ல எடுத்துக்கொள்வது என்பதும் ரொம்ப நல்லது. தலைமை பொறுப்பு கிடைக்குங்க. யாராவது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அல்லது நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல தலைமை பொறுப்பு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசம் நீங்க போய் பேசுங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஆனா 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை அவங்க நம்புவாங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இத்தனை நாள் நீங்க பேசி கிடைக்காத விஷயங்கள், நடக்காத விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம், ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாவே குரு உச்சத்துலதான் இருக்கு அப்படிங்கிற நம்ம எடுத்துக்க கூடாதுங்க. ராசி அதிபதி நல்லா இருக்காரு இல்லையா, 3ஆம் அதிபதி இங்க இருக்காரு இல்லையா, இது வர்றதுக்கு இனி அடுத்த வருஷம் தான் வரும். இதே இடத்துல சூரியனும் இதே இடத்துல ராசிக்குள்ள புதன் வர்றது இன்னும் 12 மாசம் ஆகும். அப்ப குரு மாறிடுவார். அப்ப இந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. சோ நீங்க யாராவது கிட்ட பேசி சமாளிக்கணும், உங்களுடைய பேச்சுக்களை அவங்க நம்பணும், இதெல்லாம் நினைச்சீங்கன்னா இந்த மாதம் நீங்க பேசுங்க, நிச்சயமா நடக்கும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்ல, படித்த படிப்புக்கு உண்டான சேலரி இல்ல அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக படித்த படிப்புக்கு உண்டான வேலையும் சேலரியும் உங்களுடைய மதிப்பும் கூடக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். குரு 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ஜாதகம் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும்
மறைமுகமான பணம் எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா மிதன ராசி அப்படிங்கிறது குருவுக்கு வீடு கொடுத்த சந்திரன் உங்க ராசிக்குள்ளதான் இருப்பார். அப்ப கணக்கு எப்படி இருக்குங்க? புதன், சூரியன், சந்திரன் 3 பேருமே இப்போ கோச்சாரப்படி போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கணும். அப்ப என்ன ஆகும்னா, ராசி அதிபதி பலமா இருக்கும்பொழுது எதை தொட்டாலும் உங்களுக்கு லாபம், எதை செய்தாலும் வெற்றி, எங்க போனாலும் புகழ், மதிப்பு, மரியாதை கிடைத்தே தீரணும். சண்டை கட்டிட்டு பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தாலும் கூட இப்ப போய் நீங்க சொந்த பந்தத்துக்கிட்ட, நண்பர்கள் கிட்ட, உறவுகள்கிட்ட பேச கண்டிப்பா திரும்பி அவங்க பேசுவாங்க, உங்களை புரிஞ்சுக்குவாங்க. அல்லது உங்க மேல தப்பே இருந்தாலும் சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி. நம்ம இங்க எதுவுமே கிடையாது, இது எல்லாமே கிரகங்களுடைய வேலை. நம்ம தூங்கலாம், பட் கிரகங்கள் எப்பொழுதுமே தூங்காது. தன்னுடைய கடமையை எப்பொழுதுமே கிரகங்கள் சிறப்பாக செய்யும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, 1 இன்ச்சு கூட மாறாது. இதுதான் உண்மை. அப்ப இப்போ உங்களுடைய முயற்சிகள், நீங்க ஏதாவது ஒரு கடையில போட்டு வச்சிருக்கீங்க, நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கணும்னா இப்ப நடத்துங்க, தூசி தட்டி சூப்பரா வரும். நீங்க என்ன ஸ்ட்ரக்சர்ல உங்களுடைய விஷயங்களை மூவ் பண்றீங்களோ அதெல்லாம் சூப்பரா நடக்கும். எந்த இடத்துல பாயிண்ட் வச்சு எந்த இடத்துல டிராயிங் வரையணும் நீங்க விதிக்கப்படுறீங்களோ, அதாவது நீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்களோ அது டிராயிங்கே தப்பாக இருந்தா அது கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா புதன். அப்ப வீடு, சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது அம்மா சொத்துக்கள், இல்ல அம்மா கிட்ட பேசினா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாசம் போய் பேசுங்க, கண்டிப்பா நடக்கும். ஒரு வீடு மாற்றம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது. ஒரு வண்டி வாகனங்கள் மாற்றம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது. சோ பழைய வண்டியை போட்டு சூப்பரா பெரிய வண்டி ஒன்று எடுக்க போறீங்க, லக்ஸரியா இருக்கக்கூடிய ஒரு வண்டிகள் எடுக்க போறீங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. கார் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் எல்லாமே மிதுன ராசிக்கு இந்த மாதம் உண்டு. இன்னும் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே புதன் இருக்கிறதுனால முழுக்க இந்த மாதம் ஏதாவது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. பழமையான ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, திருப்பதி போயிட்டு வர்றது, குருவாயூர் போயிட்டு வருது, கிருஷ்ண ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது, அல்ல அது சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. இல்லையா நம்ம இன்னும் சொல்ல போறோம்னா 5ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் வீட்டுல முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு. சோ 5ங்கிறது குழந்தை. நான் முதலே சொல்லியிருந்தேன் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை என்ன பண்ணும் அப்படிங்கிறது நம்ம வீடியோட இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துருக்கோம். சோ இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க பாத்துக்கோங்க. உங்க ஜாதகத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்துல இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமா இருக்கு. ஏன்னா 5ங்கிறத ஒழுக்கம், 5ங்கிறத குடும்ப பெருமை, குலப்பெருமை எல்லாமே 5ஆம் இடத்துலதான் இருக்கு. ஒரு ஜாதகம் குளமா தலைச்சு வருது, தலைக்கட்டா நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் பார்த்தாலே தெரியும் அவங்க ஜாதகம் 5ஆம் இடம் சூப்பரா இருக்குன்னு எடுத்துக்கலாம். வம்சாவளியில சூப்பரான வம்சாவளிகள் எடுத்துக்கலாம். அப்ப இப்ப அந்த 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவோடு இருக்கிறதுனால உங்க ஜாதக அமைப்புகள் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. அது உங்க குழந்தைகளுக்கு இருக்குதுன்னா கொஞ்சம் அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்கன்னு கொஞ்சம் பார்த்துக் கொள்வது என்பது நல்லது. ஏன்னா அவர் 12ஆம் அதிபதியும் ஆகிறார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது உடல் சுகத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப தேவையில்லாம ஒரு சின்ன பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். நீங்க தப்பே பண்ணலினாலும் ஒரு கெட்ட பெயரை கொடுத்துரும். சோ அதனால கொஞ்சம் பயணங்கள் போறப்ப கொஞ்சம் கவனமா போயிட்டு வரணும். பழக்க வழக்கங்கள், புதிய நபர்கள் சேர்க்கைகள் வருது அப்படின்னா அதுல அவங்க என்ன மாதிரி நம்மள மிஸ்யூஸ் பண்ண போறாங்களா, அல்லது நம்மளுக்கு ஏதாவது நன்மைகள் பண்ண போறாங்களா அப்படிங்கறதுல கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக் கொள்வது என்பது நல்லது. ஏன்னா இதனால உங்களுக்கு ஒற்றுமை குறைவு ஏற்படும் குடும்பத்துல அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நிறைய தீர்த்த யாத்திரை போறதுக்குண்டான வாய்ப்புகள் வரும். இந்த நேரத்துல சரி எங்களுக்கு சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனியினுடைய பார்வை அங்க இருக்குது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சிம்மத்தை சனி பார்த்து சிம்மராசிக்கு அஷ்டம நடந்துட்டு இருக்குது. சோ இப்ப மிதுனத்துக்கு 3ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனாலயே கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகளை தடைப்பட்டு கொடுக்கும் அப்படிங்கிறது உண்டு. சோ இப்ப இந்த கிரக சேர்க்கையோட சனியும் அங்க பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்போ சனி, சுக்கிரன், கேது, ராகு இதனுடைய சேர்க்கைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா காவல் தெய்வ வழிபாடுகளை சொல்லும். அப்ப உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காவல் தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல நாய் வளர்த்துறீங்க அல்லது தெரு நாய்கள் ஏதாவது வளர்த்துறீங்க அப்படின்னா அதற்கு நீங்க என்ன உணவுகள் வேணா போடலாம். இதுதான் போடணும் அதுதான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. அது வயிறார, அதாவது கொஞ்சமா போடாம அது மனசார வயிறார நிறைஞ்சு சாப்பிட்டு போற மாதிரி உணவுகளை போடும் பொழுது இந்த கிரகங்களும் மனம் நிறைந்து வரக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும். தடுக்குன்னு யாருமே சொல்ல முடியாது, குறைக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அல்லது முன்னெச்சரிக்கைப்படுத்தும் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். அடுத்து செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியாகி 12ஆம் வீட்டுல நிக்கிறார். அப்ப 6 12 நிக்குதுன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், யாராவது வேலை வாய்ப்புக்காக வெளியே போலான்னு இருக்கீங்க தாராளமா போலாங்க. வேலை மாற்றங்கள் உண்டு. சோ 6 12 தொடர்பு ஏற்படுதுன்னா கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் சூப்பரா அமைய போகுது. கொஞ்சம் வம்பு தும்புகள் இந்த மாசம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த மாசம் மட்டும்தான் இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கிட்டு போறது ரொம்ப நல்லது. ஏன்னா 12ல செவ்வாய் இருக்கும் பொழுது பயணங்கள் நிறைய மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை, வண்டி ஏதாவது உங்களுடைய வாகனங்கள் ஏதாவது மாற்றலாம் அல்லது ஏதாவது ரிப்பேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும். அதுல ஒரு தண்டச்செலவு உண்டு. அவரே 11ஆம் அதிபதியும் ஆகிறதுனால வருமானத்துக்கு எல்லாம் குறைவில்லைங்க இந்த மாசம் மிதுனத்துக்கு. ஆனால் வரக்கூடிய வருமானங்களும் கொஞ்சம் விரயங்களாகவும் எடுத்துக்கலாம். அல்லது 12ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தப்படுறதுனால சேஃப்டி அமௌண்ட்னு எடுத்துக்கலாம். ஏதாவது உங்க குழந்தைகளுக்கோ உங்க குடும்பத்துக்கோ சேவ் பண்ண போறீங்க அந்த அமௌண்ட் எல்லாம். இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயமே நீங்க போட போறீங்க. அது ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கலாம், அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம்.
சோ இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்குண்டான ஒரு மாதம் இந்த மாதம், அல்லது அதோட யோசனைகளாவது ஒரு ஏதாவது பண்ணலாம் குழந்தைகளுக்காக, குடும்பத்துக்காக யோசனைகள் வரும். ஏன்னா குடும்பத்துக்காக அதிகமா இயங்கக்கூடிய ராசியில மிதுன ராசி ஒண்ணு. சோ ஃபர்ஸ்ட் அவங்களுடைய குடும்பத்தை சேஃப்டி பண்றதை பாப்பீங்க. சோ இதெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் சக்சஸ் ஆகும். ஏன்னா ராசி அதிபதி நல்லா இருக்காரு, அதுவும் வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு பண்ணுங்க, அவ்வளவுதான். இதே வக்கரம் இல்லாத ஜாதகர்களாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு 23ஆம் தேதிக்கு மேல பிளான் பண்ணீங்கன்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இது இன்னொரு ஜாக்பாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி வக்ரமாகுது. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமானு பாருங்க. அப்படி வக்ரம் மட்டும் பெற்று விட்டால் 26ஆம் தேதிக்கு மேல தொழில் அருமையா இருக்க போகுது. தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகுது, தொழில் நல்லா ஓடுங்க, வியாபாரம் சூப்பரா இருக்குது, எதிர்பார்த்ததோட நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்க இந்த மாசத்துல உங்களுக்கு தொடங்க போகுது. ஏன்னா ஒரு 136 நாட்கள் இருக்க போறாரு. சோ அது எல்லாமே உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அப்படி வக்ரமாக இருந்து விட்டால் மிகப்பெரிய யோக காலகட்டங்களை இந்த மிதுன ராசிக்கு அது கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. சோ ராசி அதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதியும் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால பெரிய பெரிய போஸ்டிங் எல்லாம் கிடைக்க போகுது, உயர் பதவிகள் கிடைக்க போகுது, எங்க போனாலும் பெயர் புகழ் மதிப்பு கிடைக்க போகுது. அதனால எந்த மாற்று கருத்தும் இல்லை. சோ உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் ஏதாவது சரியில்லைன்னா அதற்குண்டான தெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த மாதம் காவல் தெய்வ வழிபாடுகளை கண்டிப்பாக வைத்து, எந்த ராசி வைத்துக் கொள்வதோ இல்லையோ கண்டிப்பாக நீங்க வைத்துக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது. அதே போல இந்த மாதத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஏதாவது ஒரு குரு வழிபாடு எடுத்துக்கொள்வது என்பது ரொம்ப நல்லது. அல்லது ஏதாவது திருச்செந்தூர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, கடல் சார்ந்த விஷயத்துல, மலை சார்ந்த விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது கடல் சார்ந்துச்சு திருச்செந்தூர் போறது, ராமேஸ்வரம் போறது, மலை சார்ந்த விஷயங்களாக இருக்கக்கூடிய சதுரகிரி மலை, வெள்ளியங்கிரி மலை, இப்படிலாம் நிறைய ட்ரெக்கிங் போவோம் இல்லையா, அதோடைய வாய்ப்புகளும் வரும். போயிட்டு வரும்போது ஒரு மன மாற்றங்களும் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்புகளும் இந்த மாசம் உண்டு. அதனால உங்களுக்கு சக்சஸ் நிறைய கிடைக்க போகுது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ இந்த மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கக்கூடிய மாதம். தைரியமா இறங்கி போராடுங்க, நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம தேவி சரணம்.